ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, எங்கள் மத்தியிலே ஆவியானவராய் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், எங்களை நேர்வழியாய் நடத்தின கர்த்தர், இதுவரை ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு போகிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் எங்களை சுமந்து கொண்டு வந்ததை எங்கள் கண்கள் கண்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. சோத்ராண்டவரே, நன்றியோடுமே சோதரிக்கிறோம். உடைய பலத்த கரம், ஓங்கிய புயம், சர்வ வல்லமையில தேவனாய் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். குருடர்களாகி எங்களை அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளில் எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்கி இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து எங்களை என்றைக்கும் கைவிடாதிருப்பேன் என்று எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதுவரை ஆண்டவரே, என் எஜமானாகி ஆபிரகாமை விட்டு தம்முடைய கிருபையையும் உண்மையையும் அவர் விளக்கவில்லை என்று சொன்ன அன்றைய எலியேசரை போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. முத அடியார்களாகி எங்களை விட்டு தம்முடைய கிருபையையும் உண்மையையும் நீர் விளக்கவில்லையே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி வருகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய பரிபூர்ணத்தினால் நாங்கள் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே அன்றைய நீர் குறித்த நாளிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவோம் ஆண்டவரே. அந்த நாளை எதிர்பார்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாத சத்துருவின் எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பாதாளத்திலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஐயா. உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இது சொல்றது யாருப்பா? தாவீது ராஜா. அவர் சொல்கிறார், ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். என் உட்கார்தலை அறிஞ்சிருக்கிறீங்க, என் எழுந்திருக்கிறதுல அறிஞ்சிருக்கிறீங்க, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிற கர்த்தர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைத்து வழி நடத்துறீங்க ஆண்டவரே. சப்போஸ் நான் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே,
இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீது ராஜா சொல்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீங்க அங்கே இருப்பீங்க ஆண்டவரே, நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் நீங்க இருப்பீங்க. ஆண்டவர் இருக்கிற இடம், நீங்க இருக்கிற வாழ்க்கை ஒருவேளை பாதாளத்தில் படுக்கை போட்டதா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்தில் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடம், பாதாளத்தில் அவர் இருந்தாலும் பாதாளம் பரலோகமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடம்தான். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே நான் போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும் ஐயா, உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் ஆண்டவரே. இருள் தான் இப்ப என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்படி மூடிக்கொண்டே இருந்தாலும், என் வாழ்க்கை இருளினால் மூடிக்கொண்டே இருந்தாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். காரணம் என்ன? உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் ஒரு நாளிலே வெளிச்சத்திலே என்னை கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. என் அவயவங்களில் ஒன்று கூட இல்லாத போது அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் என்னன்னைக்கு இந்த எலும்பை கர்த்தர் உருவாக்கினார், இந்த நரம்பை, இந்த கண்கள், இந்த வாய், இந்த உதடு, இந்த மூக்கு, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புஸ்தகம் போட்டு நம்ம பேர் போட்டு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருந்தது. தாவீது ராஜாவுக்கு இந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். அவர் சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு கடைசியில் சொல்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் சொன்ன கர்த்தர், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை ஒரு விசையாய் அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை சோதிங்க ஆண்டவரே, என் சிந்தனைகளை எல்லாம் நீங்க அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. கடைசியில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எவர்லாஸ்டிங் வே. அவர் நடத்துகிற பாதை அது நித்திய வழி. அவர் நடத்துகிற பாதை பரிசுத்த வழி. அங்கே ஒரு வழி இருக்கும், அது பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த பரிசுத்த வழியிலே தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடந்து வருகிறவர்கள் சப்போஸ் முட்டாளாய் இருந்தாலும் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போக தேவன் விட மாட்டார். நீ கர்த்தருடைய வழியிலே வந்தபடியால் கர்த்தரனை பொறுப்பெடுப்பார். கர்த்தர் உன்னை ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. அவருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் நம்முடைய ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அடுத்த வசனம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். ஹல்லேலூயா. ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பகலிலே கர்த்தர் மேகஸ்தம்பமாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார், முன் சென்றார். இரவிலே அவர்களுக்கு வழி நடத்தும்படியாக அக்கினி ஸ்தம்பத்திலே, அக்கினி பிளம்பிலே கர்த்தர் அவர்களை சூழ்ந்து வழி நடத்தினார். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து உன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன், அக்கினி சுவராய் உன் சுற்றிலும் இருப்பேன், எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது.
இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைப்பு, உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். எப்படியெல்லாம் கர்த்தர் வழி நடத்துகிறார்? நித்திய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். இரண்டாவதாக சங்கீதம் 23:3, அவர் நடத்துகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை, ஹல்லேலூயா, நீதியின் பாதைகளில் என்னையும் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துகிற கர்த்தர். ரைச்சியஸ் பாத், அநீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் அல்ல. ஆனா கோணலான வழிக்கு தான் நீ போவேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார், ஆனால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தர் உன்னை நேர்வழியாய் நடத்தி போகும் பொழுது நீயா கோணலான வழிக்கு போகாதே. அவர் என்னை ஒரு பாதையில கோணலான வழியில என்னை நடத்தினாலும் அவர் நடத்தும் பொழுது அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், செவ்வையாக்கி வழி நடத்துவார். காரணம் என்ன? நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை. அது முள்வேலியாய் இருந்தாலும் ராஜா நடந்து வரும் பொழுது முள்கள் எல்லாம் எடுக்கப்படும், பாதைகள் என்ன செய்யப்படும்? திருத்தப்படும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், கோணலானவைகள் நேராகும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அவர் எப்படி வழி நடத்துவாராம்? அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி, தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கும்படி தம்முடைய ஜனத்தை நடத்தின கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 12, 13, 14. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தம்முடைய மகிமையின் புயத்தினாலே எப்படி நடத்துறாராம்ப்பா? அவருடைய பலத்த கரம், அவர் ஓங்கிய புயத்தினால் நடத்துகிற கர்த்தர். மகிமையின் புயம், ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறது. ஆபகுக் சொல்றார், அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது, பராக்கிரமம் மறைந்திருந்தது. கர்த்தரின் வலதுகரம், தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய புயம் மகிமையின் புயம், அது ஸ்ட்ராங் மைட்டி ஹேண்ட், ஓங்கிய புயம். உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? யார் அதை கேன்சல் பண்ண முடியும்? அவர் நினைத்திருக்கிறபடி என்னை நடத்துவார். ஏன் இஷ்டப்படிலாம் ஆண்டவர் நடத்த மாட்டார். எனக்கு சில காரியங்கள் இஷ்டமா இருக்கும், இப்படி நடத்தணும் ஆண்டவரே, இந்த பாதையில் நடத்தணும் ஆண்டவரே. வசனம் சொல்கிறது, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த பாதையிலே தம்முடைய ஜனங்களை வழி நடத்தவில்லை, சுற்றி போகும்படி பண்ணினார். சில நேரம் லாங் டிஸ்டன்ஸ்ல நடத்துவார். என்ன ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கு, ஆனா நீங்க சுத்தி சுத்தி போக வைக்கிறீங்களே. ஆண்டவருக்கு தெரியுங்க, நீ யுத்தத்தை கண்டால் மனமடைந்து போவாய். உன் வாழ்க்கையிலே திரும்ப யுத்தம் வரக்கூடாது, நீ திரும்ப அடிமைத்தனத்திற்குள் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக அவருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் தம்மை அனந்த ஞானத்தின்படி நடத்துகிற கர்த்தர். சங்கீதம் 73:24 கூறுகிறது, ஆசாப் சொல்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே. ரிசீவ் பண்ணுவீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துங்கப்பா. மனிதனுடைய ஆலோசனையின்படி அல்ல, உங்க ஆலோசனை. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவர் இப்படிதான் செய்ய நினைச்சா அப்படிதான் செய்வார், யாருமே மாற்ற முடியாதுங்க. அவர் சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அவர் ஆணையிட்டாராம், என் பிள்ளைக்கு இந்த பொருளை நான் கொடுப்பேன், நித்திய ஜீவனாகிய பெரிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபை தருவேன், அதுக்கு இந்த வழியில நடத்தினா இடரல்கள் காணப்படும், இந்த வழியில என் பிள்ளையை நடத்த மாட்டேன். அவருக்கு தெரியும் எந்த வழியில என் மகளை நடத்தணும், என் மகனை நடத்தணும்.
அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு ஒன்றை போதிப்பவன் யார்? ஆண்டவரே, நீங்க இப்படி இப்படி செய்யுங்க ஆண்டவரே, நான் ஒன்னும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நீதிமொழிகள் 21:30 கூறுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். அவர் உங்களையும் என்னையும் நித்திய வழியிலே நடத்துகிற கர்த்தர், என் ஆத்துமாவை தேற்றி வழி நடத்துகிற கர்த்தர். எத்தனை மனிதனுடைய கொடுமையான அம்புகள் வார்த்தைகளால தாக்குறாங்க. பட்டைய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஆனா நீ அப்படி பேசாத. என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். இப்படியாய் நம்முடைய வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். இல்ல உதடு சாக வைக்குதா? ஆயுள் சக்கரத்தை கொடுத்து விடுகிற வார்த்தைகளை நீயும் நானும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். உன் வார்த்தை பிறரை வாழ வைக்கணும், எடுத்து நிறுத்தணும். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். சாக போறானா சாகுடான்னு சொல்றதா? டேய், உனக்கு வாழ்றதுக்கு கர்த்தர் வாழ வைக்க முடியும். உனக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுவார், யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் பிழைத்திருக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும், உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். செத்த நிலைமையிலே வந்திருக்கிறாயா? என் வாழ்க்கை முடிந்தது என்று வந்திருக்கிறாயா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி வழி நடத்துறாராம்? இல்ல, ஏசாயா 63 அதிகாரம் 12 வசனம். அதுக்கு முன்னாடி 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் 9வது வசனம், அவர்கள் என் ஜனந்தான் என்றும் 63:8 அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன நினைச்சாராம்? என் ஜனப்பா இது, எனக்கு வஞ்சனையே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னவா மாறினாராம்? இரட்சகரா மாறினாராம். அடுத்து என்ன செஞ்சாராம்? அவருடைய எல்லா நெருக்கத்திலும், நீங்க படுகிற ஒவ்வொரு நெருக்கத்திலும் அவரும் சேர்ந்து நெருக்கப்பட்டாராம். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நான் 10th படிக்கும்போது என் நோட்டில் இந்த வசனம் நான் எழுதி வச்சிருவேன். ஏசாயா 63:9 என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் என் கூட சேர்ந்து நெருக்கப்படுகிறார். தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் உங்க மேல அன்பு செலுத்தி உன்னை நடத்துகிற கர்த்தர், உங்க மீது பரிதாபப்படுகிற கர்த்தர், பூர்வ நாட்களில் எல்லாம் தோள்களிலே சுமந்து உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். குறிப்பிட்ட காலம் வர இந்த குட்டி பாப்பாவை அவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க? தோளில் தூக்கி சுமப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தூக்கி அம்மா என்னை தூக்குங்கன்னா ஆசையா இருந்தாலும் தூக்க என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரால் எனக்கு 70 வயசு ஆனாலும் சரி, 100 வயசு ஆனாலும் சரி, எத்தனை வயசு ஆனாலும் கடைசி வரை இறுதி வரை உன்னையும் என்னையும் நடத்துகிற கர்த்தர். சங்கீதம் 48:10 என்ன கூறுகிறது? 48:10 உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம்
நீதியால் நிறைந்திருக்கிற வலதுகரம் எப்படி வழி நடத்துகிறதா? சங்கீதம் 48:10. இந்த தேவன், தப்பா சொல்றேனா? 14. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மரண பரியந்தம் நடத்துவார். வருகை பரியந்தம் என்னை உன்னை நடத்துகிற கர்த்தர். சங்கீதம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு குறிப்பிட்ட நாளிலே ரூபாய்க்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நடக்கும் பொழுது ஒருத்தவங்கிட்ட கேட்டு அவங்க தரலை. இப்போ நான் பைக்கில் கணவர் பின்னாடி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த லாரியில் எழுதப்பட்டிருந்தது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றும் மாறவில்லை. இன்றும் அதிசயமாய் உன்னையும் என்னை வழி நடத்தி வருகிற தகப்பன். மனிதர்கள் கைவிடலாம், கர்த்தர் உன்னை ஒரு பொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. என் தேவன் எப்படி நடத்துவாராம்? தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிற கர்த்தர். மகிமையின் முயத்தினாலே நடத்துகிற கர்த்தர் நித்தமும் நடத்துவாருங்க. நாளைக்கு என்ன செய்வோம் சொல்லி கவலைப்படாத. நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியுங்க. அவர் உன்னை காண்கிற தேவன். நான் அவரை தேடுறியா? காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாயா? முழங்காலை தேவனுக்கு முன்பாக முடக்குகிறாயா? மகனே மகளே, தேவன் மேல கோபத்தில் இருக்கிறியா? ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தாலும் அந்த சூழ்நிலைக்காய் நீ கர்த்தரை துதி. யோசேப்பு எந்த சூழ்நிலை முறுமுறுத்தான் நான் பார்க்கவே இல்லை. புலம்பி இருக்கலாம், ஆண்டவரே எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் விட்டுட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ள கடந்து வர வச்சிட்டீங்களே, குழியில தூக்கி போட்டுட்டீங்களே, அனுமதி கொடுத்துட்டீங்களே. ஆனா அவன் எந்த இடத்துல முறுமுறுத்தான் ஆவியானவர் எழுதி வைக்கவே இல்லை. எங்க இருந்தாலும் அதில் போட்டிருக்கோம், சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தர் கூட இருந்தார். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். அங்க அவரை தலைவன் ஆக்கிடுவார் ஆண்டவர். வந்து எங்க போனாலும் இவர் தான் ஹெட்டு. போத்திபார் வீட்டுக்குள்ள அடிமையாய் விற்கப்பட்டான். அங்க போனாலும் அவன் வீட்டுக்கு எஜமானா கர்த்தர் வச்சுட்டார். எங்க போனாலும் அந்த எஜமான் சொல்றான், உன் நிமித்தம் வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வாதம் இருக்கிறதுங்கிறத கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். ஆகவே உன்னை என் வீட்டிற்கு எஜமானாய் மாற்றிவிட்டேன் சொல்லி நீ எங்க இருந்தாலும் நீ தலைவனா இருப்ப. மகனே மகளே, நீ அடிமையா வந்திருக்கிற நீ நினைக்கிறியா? குழியில இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை குழியிலிருந்து தூக்கி விட முடியாய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். தூக்கி விட்டார். சங்கீதம் 42 சொல்லப்பட்டிருக்கு. எங்கிருந்து தூக்கி விட்டாராம்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். யாருங்க தூக்கி எடுக்க முடியும்? பயங்கரமான குழி, அது உளையான சேறு, மூழ்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறியா? உன்னை தூக்கி எடுக்க முடியாய் தேவன் வந்திருக்கிறார். உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்த முடியாய், உன் அடிகளை உறுதிப்படுத்த முடியாய். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை உன் வாயிலை கொடுக்க முடியாய் தேவன் வந்திருக்கிறார். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள், உன்னை பார்த்து பயப்படுவார்கள், உனக்கு பயப்படுவார்கள். ஆண்டோட வார்த்தை கூறுகிறது. நீ முழங்கால நிற்கும் பொழுது
சத்துருவுக்கு பயம் பிடிக்கும். ஆகா, ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால நிக்கிறானே, எந்த சத்துருவனை தொட முடியாது, எந்த மனித வல்லமையும் தொட முடியாது, ஓடி போயிருவான் மனுஷன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோஸ்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோஸ்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோஸ்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோஸ்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, முந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வருகிற கர்த்தர், செட்டைகளின் நிழலிலே காப்பாற்றி நித்தமும் என்னையும் உங்களை நடத்தி வருகிற கர்த்தர். மகா வறட்சியான காலம் இந்த உலகத்துக்கு வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குறார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். யுவர் போன்ஸ் ஷால் பி ஃபேட். போன்ஸ்லாம் தேய்றதுக்கு ஆற்ற விட மாட்டாருங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. எலும்புகளை எல்லாம் ஏசாயா 66 சொல்லப்பட்டிருக்கு, பசும் புல்லை போல செழிக்க செய்கிற கர்த்தர். பசும் புல்லை போல உன் எலும்புகள் செழிக்குங்க. உன் எலும்புகள்லாம் ஃபேட் ஆகும். உன் எலும்பு ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்லி பிசியோதெரபி டாக்டரை போய் பார்க்குறோம் இல்லையா? பார்க்குறாங்க. நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுவாருங்க. கேரண்டி கொடுத்துருக்காருங்க ஆண்டவர். உன் எலும்புல ஒன்று கூட முறிக்கப்படாது. உன்னை நித்தமும் நடத்துகிற கர்த்தர். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். டெய்லி நடத்துவீங்களா ஆண்டவரை? எங்க அப்பா அந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம், ஆனா என்னுடைய தகப்பன் இந்த என்னை விட்டு மறையவில்லை. ஹல்லேலூயா. பரம தகப்பன் இன்றும் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். வருகை பரியந்தம் நடத்துவார். நீதியின் வழியிலே நடத்துகிற கர்த்தர், நித்திய வழியிலே நடத்துகிற கர்த்தர், பரிசுத்த வழியிலே நடத்துகிற கர்த்தர். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? என் குடும்பத்தின் என் பிள்ளை இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறா, என் பிள்ளையின் குடும்பத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்படியாய் அவர் கட்டளை போடுறாராம். ஆவியானவரே, இவங்க நடுவில் நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். நம் நடுவிலே பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு ஊழியக்காரனை கொண்டு என்ன செய்யறாராம்? தம்முடைய மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை மகிமையின் புயத்தினாலே உங்களையும் என்னை நடத்துகிற கர்த்தர்.
தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கும்படியாக அவர்களுக்கு முன்பாக. நமக்கு முன்னாடி செங்கடல் கடந்து வரலாம், பின்னாடி பார்வோன் சேனை நெருக்கலாம். ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவருக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கும்படியாக தம்முடைய ஜனங்களுக்கு முன்னாக இருக்கிற சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்தார். ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல இடராதபடிக்கு நீ உங்களை நடத்துகிற கர்த்தர். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு பரிசுத்த தேவ தூதர்கள் உன்னையும் என்னையும் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. யாருக்குங்க இந்த கேரண்டி? அவருடைய பிள்ளைக்குங்க. அவர் பிள்ளைக்கு உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உன் வாழ்நாளெல்லாம் கூட வருவார். தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு. அவர்களை கொண்டு உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 10,000 பேர் எனக்கு எதிராக வரட்டும், 1000 பேர் எனக்கு எதிராக வரட்டும், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். வாசி பாப்பா. இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். தம்முடைய ஜனங்களை ஆழங்களில் நடக்க பண்ணின கர்த்தர். சமுத்திரத்தின் ஆழங்களிலே என்னையும் உங்களையும் நடக்க பண்ணின கர்த்தர். அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீ உமக்கு மகிமையுள்ள உண்டாக்கும்படி மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படியாக உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆண்டவருக்கு என்ன நடத்துறது மூலம் என்ன உண்டாகுதான்? மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகுது. உங்களை என்னை கீர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், புகழ்ச்சியாய் நடத்துகிற கர்த்தர். அவர் சொல்கிறார், எனக்கும் என்னுடைய நாமத்திற்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கும்படியாக உன்னை நடத்துவேன், மகிமையின் புயத்தினாலே நடத்துவேன். எனக்கு மகிமை, என்னுடைய நாமத்திற்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படியாக தம்முடைய ஜனத்தை நடத்தின கர்த்தர், இடராதபடிக்கு நடத்தின கர்த்தர். எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய நாமத்திற்கு மகிமை, அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்ம என்னையும் உங்களையும் நடத்துவார். நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன் இந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். குழியில் தூக்கி போட்டால் அவன் பேர் என்ன, யோசேப்பு என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குன்னா சொல்லுவான், என்ன ஆண்டவரே அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒய்ங்கிற கொஸ்டின் தான் வரும். அந்த ஒய்ங்கிறது ஆச்சரியக்குரிய ஆண்டவர் மாற்றிட்டு போயிட்டார். ஆண்டவர் அரியணையில் ஏற்றும்படியாக ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி, அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்த்த உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்த்த மேன்மைகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இந்த பாட்டு தெரியுமா? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியுமா? அந்த வேர்டு படிங்க, தெரிஞ்சால் அந்த வேர்டு படிக்கலாமா? தெரியலையா? சரி, நெக்ஸ்ட் வட்டம் டக்குன்னு ராகம் மறந்துடுச்சு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். அருமையான வார்த்தை. சரி, மகிமையின் புயத்தினாலே நம்ம நடத்துகிற கர்த்தர், நித்திய கீர்த்தியை உண்டாக்கும்படியாக தம்முடைய ஜனத்தை அவர் நடத்துகிற கர்த்தர். அடுத்தபடியாக
சங்கீதம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வனாந்தரத்திலே நடத்துவாருங்க. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை, என்ன ராஜபாதையில நடத்திட்டு போவாரு, வனாந்தரத்திலே நடத்திட்டு போவார். எதுக்குங்க வனாந்தரத்தில் நடத்துறாரு? உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. எப்பா, வனாந்தரத்தில் தானே நடத்தி வந்தேன், சொல்லுப்பா என் ஜனங்களை பார்த்து, ஏதாவது குறைவுபட்டுச்சா? ஒண்ணுமே குறைவுபடலையே. ஆண்டவருக்கு தெரியும். இந்த 40 வருஷமாய் நீ பெரிய பயங்கரமான வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். அவர் அறிவார். அவர் தானங்க நடத்தி கொண்டு வராரு. மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே என்னையும் உன்னையும் அறிந்து கொண்ட கர்த்தர் வனாந்தரத்திலே நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன்னு சொல்றார். அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். எதற்காக? நீ வனாந்தரத்தில் நீ என்ன பாடணுமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளில் பாடுனியே, அது மாதிரி என்னை பாடுவாள்னு ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராக சொல்றார். இளவயதி நாட்கள் எனக்கு என்ன நீ பாடுவியே, நீ என்ன பாடணும். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருத்தி எப்போது, வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருத்தி எப்போது, பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார், இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாரியா, கிருபையை கொடுத்து கொடுத்து வழி நடத்துவாரையா. நடக்க முடியலையே, நான் எப்படி என் பிள்ளைங்களை கொண்டுட்டு போவேன், எப்படி நான் சாப்பாடு செய்வேன், எப்படி இந்த நாளில் தேவையை சந்திப்பேன், எதுவுமே தெரிய வேண்டாம், தெரியவே வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ குருடன் சொல்றேல பரவாயில்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அறியாத வழியை நடத்தி, நம்ம குருடங்க தான், அடுத்த வேலை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 42:16, குருடரை எப்படி நடத்தினாரா? அறியாத, நீ அறியாத வழி, இதுவரை நீ நடத்திராத வழி நடத்துகிறார். இந்த பாதையில நான் நடக்கவே இல்லை ஆண்டவரே, தெரியாத பாதை தாமா, ஆனா நான் உனக்கு முன்னாடி உன் கூட வாரேன், தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து. ஆனா அந்த பாதையில இருளா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாக இருள் இருக்காப்பா, கோணலா இருக்கு ஆண்டவரே,
இருளை நான் உன் கூட வரேன்ல, உனக்கு முன்னாடி நடந்து போறேன்ல, இருளையெல்லாம் என்ன செய்வேன்? வெளிச்சமாக்குவேன். கோணலை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்றைக்கும் கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உன்னை என்றைக்கு கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்றாருமா. எரேமியா புலம்புறான், 3:2 சொல்றான், ஆண்டவருடைய சிலத்தின் மிலாட்டினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல, வெளிச்சத்தில் நடத்தினார் நினைக்கிறீங்களா? இருளிலே அழைத்து என்னை நடத்தி வந்தார் ஐயா. இருளிலே அழைத்து என்னை நடத்தி வந்த கர்த்தர். மகா கசப்பான பிச்சிலும் ஒரு கசப்பான பாதையை நடத்தின கர்த்தர். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர்ல எரேமியா சொல்றான், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவார் ஐயா. நான் நிர்மூலமாகல, அவருடைய கிருபை காலைதோறும் இரக்கங்கள் புதியதா இருக்குது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிடவே மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினார் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? தமது மிகுந்த கிருபையின்படி உனக்கு இறங்குகிற கர்த்தர். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவன் நடத்துற பாதை அது ராஜ பாதை. நீதிமொழிகள் 4:18 சொல்கிறது, நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படிதாங்க ஆண்டவர் உங்க தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவாரு. அஸ்தமனமாச்சு, முடிவுக்கு வந்துருச்சு சொல்லாரு. என் பாப்பா சொல்லுவா, டாக்டர் கோர்ஸ் கிடைக்கலன்னு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என்னம்மா முடிஞ்சிருச்சு? நீ டாக்டர் என்ன கலெக்டர் ஆகக்கூடாதா? நான் கேட்குறேன். நான் வந்து இந்த அனிதாங்கிற பொண்ணு 1173 1200க்கு அவளுக்கு தெரியாத ஜீவனுள்ள தேவனை நீ டாக்டர் ஆகி தான் பிரகாசிக்கணும்னு இருக்கா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது மெய்ஞான ஒளி. தேவனுடைய பிள்ளை குழியில தூக்கி போட்டாலும் பிரகாசிக்கும் ஐயா, சிறைச்சாலையில தூக்கி போட்டாலும் பிரகாசிக்கும் ஐயா, அரியணையில உட்கார வச்சாலும் பிரகாசிக்கும். அதுதாங்க நம்ம யோசேப்பு. யோசேப்புக்குள்ள என்ன ராஜா சொன்னான் தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறே மனுஷன் உண்டோ? அப்படி சொல்ல வைப்பாருங்க, சொல்ல வைப்பாரு. எங்க அம்மா என்னை குழியில தூக்கி போட்டாங்க. உங்க அம்மா குழியில தூக்கி போடலாம், உங்க அப்பா குழியில தூக்கி போடலாம். உன் ஆண்டவர் கரத்தை உயர்த்துவாருமா, தூக்கி எடுப்பாருமா, சிங்காசனத்துல உயர்த்தி வைப்பாருமா. முறுமுறுக்காத சூழ்நிலையை பார்த்து அவர் நடத்தி வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்து. அவர் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்து. நீ எல்கேஜில உட்கார்ந்தாலும் நன்றி செலுத்து, காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாலும் நன்றி செலுத்து, நீ அடிமையா இருந்தாலும் நன்றி செலுத்து. எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க. தேவனுடைய பிள்ளை இருக்கிறதே ஆசீர்வாதம் தாங்க. எனக்கு காரணம் என்னங்க? நீ சாதாரண ஆளோ என்னங்க அப்படி நினைச்சிட்டீங்க? நீ வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மகா இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? நீ வேணா மட்டும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பிசாசு ஒன்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்கான், நீ முட்டாள்தனமா அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒப்பானவன் யார்? நீ ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரை உமக்கு ஒப்பானவன் யார்? தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் முத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஏங்க இந்த படிப்பெல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போயிருங்க. ஏதோ ஒரு துறையில கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். அவருக்கு தெரியுங்க எந்த துறையில நீ ஷைன் பண்ணணும்னு அவருக்கு தெரியுங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், நான் டாக்டர் ஆகி தான் நான் ஷைன் பண்ணணும், நான் கலெக்டர் ஆகி தான் ஷைன் பண்ணணும். அவருக்கு தெரியுங்க எந்த பாதையில என் பிள்ளைய நடத்தினா என் பிள்ளைய எந்த பாதை நடத்த முடியுங்க. டாக்டர் ஆக்க தேவனால முடியுமா? முடியும், முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும். ஷைனி குட்டி, உன்னை மேன்மைப்படுத்த தேவனால முடியும். ஏன் முடியாது? why cannot? தேவன் மேல் கோபமோ?
அப்படி எந்த பிள்ளையும் வந்திருக்கீங்களா? நான் நினைச்ச ட்ரீம் நடக்கலன்னு. கர்த்தர் நினைச்ச ட்ரீம் நடக்குங்க. அவர் நினைச்ச உண்மையில குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்காது நடக்குங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தானியேலை பாபிலோன்ல கொண்டு போய் விட்டாங்கங்க. அங்க போய் அவன் அடிமையா இருந்தானா, அவன் எங்க ஆண்டவர் பிரதம மந்திரியா மாத்திட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, மற்றவங்க சொல்றாங்க தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவி உன்னை விசேஷமான மனுஷனா மாத்திருங்க. ஆண்டவரை கேளுங்க. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டார். சங்கீதம் 143:10 சொல்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும், எங்களுக்கு போதி தரணும், எங்கள் சபைக்கு போதி தரணும், என் பிள்ளைக்கு போதி தரணும். நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நிச்சயமா கேட்க மாட்டாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர, ஹேர் ஸ்டைல இருந்து எல்லாமே சொல்றேன், ட்ரெஸ் விஷயத்துல இருந்து அபிஷேகம் போதிக்கும். நான் சொன்னா நிச்சயமா கேட்க மாட்டாங்க. உண்மையில் இருக்கிற அபிஷேகம் போதிக்குங்க. கர்த்தர் என்ன அலங்காரம் விருப்பப்படுறாரு தெரியுமா? என்ன அலங்காரங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்த கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உன்னை அலங்கரிப்பார். என்ன பார்க்கும் போதே தெரியணும், இது தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. பரிசுத்த தேவனுடைய ஆவி இந்த பிள்ளைக்குள் வாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய விசேஷித்த ஆவி இருக்கிறது. நீ விசேஷமானவன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னையும் உன்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ விசேஷித்த ஆவி உனக்குள் இருந்தா நீ விசேஷமானவன், விசேஷமானவள். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? அன்றே என் பிள்ளைக்குள்ள உடைய விசேஷித்த ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே, என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். சாமுவேல் கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்றார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கடைசியில் அவன் எப்படி சொல்றான்? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டுன்னு சொல்லி கடைசி சென்டென்ஸ் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்பொழுது சொல்கிறான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது. எப்படிங்க மேன்மையாய் உயர்த்தப்பட்டான்? யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். உன்னை செம்மையான வழியிலே நடத்துகிற கர்த்தர், இடராத செம்மையான வழியிலே நடத்துகிற கர்த்தர். சங்கீதம் 119:65 சொல்கிறது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். போட்டிருக்கா? கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானாகிய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை சோத்தரித்தேன். ஹல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை இளையசர் சொல்றாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர். நம்ம எப்படி நடத்தி வராராம்? அவர் நடத்துகிற வழி நேர்வழி, அவர் நடத்துகிற வழி பரிசுத்த வழி, அவர் நடத்துகிற வழி செம்மையான வழி, அவர் நடத்துகிற வழி நீதியின் பாதை, அவர் நடத்துகிற வழி நியாய பாதைகள். முக்கியமானதை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17, 18, 20, 21 வரையும் வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்,
ஆண்டவர் சொல்றாருப்பா, என்னை யாரெல்லாம் சிநேகிக்கிறாங்களோ அவங்கள நானும் என்ன செய்கிறேன், சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை பார்க்கணும்னு விரும்புறியா? அதிகாலையில் என்னை தேடினேன்னா என்ன செய்வேன், என்னை கண்டடைவேன். ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? என்னை அதில் ஆண்டவர் சொல்வார், சும்மா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் யார் தெரியுமா? நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? ஐஸ்வர்யத்தை தேடி நீ ஓடாத, என்ன தேடு. நான் ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாம் அவர் தருவாருங்க. அதில் போட்டிருக்கு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலம் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் பாதையிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஏன்பா ஆண்டவர் நம்மளை நீதியின் பாதையில நடத்துறாரு, நியாய பாதைகளை நடத்துறாராம்? மெய்ப்பொருளாகிய என்னை சிநேகிக்கிற தேவ பிள்ளைகள் மெய்ப்பொருளாகிய கர்த்தரை சுதந்தரிக்கும்படிக்கும். உன்னுடைய களஞ்சியங்கள் வெறுமையான நிலையில நீ வந்திருக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறார், உன் களஞ்சியங்களை நான் நிரப்பும்படியாக நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் உன்னை நான் நடத்துகிறேன். ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் நடத்துறாருன்னா என் வெறுமையான வாழ்க்கையை நிரப்பணும்னு நடத்துறாருங்க. என் களஞ்சியங்களை நிரப்பும்படியாக. ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், மெய்ப்பொருள் யாருங்க? கர்த்தர். நித்திய ஜீவனாகிய பெரிய கிருபையை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, உன் வெறுமையான அவாந்தரமான வாழ்க்கையை நிரப்பும்படியாக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை நிரப்பும்படியாக உன்னை நீதியின் பாதையிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறாராம். யோவேல் 2:26 சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எப்படி நடத்தி வந்தாரா? அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர், உன்னை ஆழத்திலே நடத்துகிற கர்த்தர், உன்னை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓசியா 14:9. ஓசியா 14 கடைசி வசனம். இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ள ஞானம் உள்ளவன் யார்? கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவர்கள் அவைகளில் இடறி விடுவார்கள். இப்ப கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளா? செம்மையான வழி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை செங்கடலின் நடுவிலே நடத்தினார். ஆனா எதிராளிகள் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த வழி கலக்கமா மாறிடுச்சு, மூடி போட்டுருச்சு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். ஏன் வழியில என் பிள்ளை இந்த பாப்பா நடந்து போறா, அந்த வழியில இவன் நானும் வாரேன் நடந்தானா அவனுக்கு டேஞ்சரஸ், எதிராளிக்கு ஆபத்துன்னு அர்த்தம். உங்க வழியில் அவன் நடக்க முடியாது, கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலல் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோன் வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோன் இருப்பதினால். ஆமென் ஆமென்.
கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகுரவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ரோமர் 8:14. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அதனால நீங்க யாரால வழி நடத்தப்படுறீங்கப்பா? பரிசுத்த ஆவியானவரால். யாரெல்லாம் ஆவியானவரால் வழி நடத்தப்படுறாங்களோ அவங்களாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுறோமா? இல்ல சத்துருவால வழி நடத்தப்படுறோமா? இல்ல பொல்லாத மனுஷங்களால வழி நடத்தப்படுறோமா? ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கப்பா, ஆவியானவர் என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்க சபையை நடத்துங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48:17 சொல்லப்பட்டிருக்கு, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வாசியுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம். சரிங்களா? அவர் நடத்த வேண்டிய வழியில நம்ம நடத்தி கொண்டு வரும் பொழுது நானா வழியை விட்டு விலகி போனா சமாதானம் இருக்காதுங்க. அவர் நடத்துகிற வழியில விட்டு கொடுத்து அப்பா என்னை நடத்துங்கப்பா, நீங்க என்ன ராஜரீகம் பண்ணுங்க, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க, ஆவியானவர் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னை நீதியின் பாதையில் நடத்துறாரு. என் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்குமா, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். கடைசியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32:22. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து வழி நடத்தின கர்த்தர். சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து உன்னையும் என்னை நடத்துகிற கர்த்தர். எப்படி நடத்துவாராம்? அவர் நன்றாய் நடத்தினீர். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நன்றாய் நடத்தி வருகிற கர்த்தர் சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி, சத்துருவின் கைக்கு விலக்கி, சனகரிப்பின் கைக்கு விலக்கி, ராஜாவை மட்டுமல்ல தம்முடைய ஜனங்களை ஆதரித்து நம்மை நடத்துகிற கர்த்தர். உனக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர். உன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உன்னை ஆதரித்து வந்த தேவன். எஸ்ராவின் புஸ்தகம் 8:31. எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு புறப்பட்டோ, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பார்த்தீங்களாப்பா? இப்போ நீங்கள் நடந்து போறீங்க, எத்தனை பேர் வழியில் கொலை செய்யப்படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்களை பதிவு இருக்கலாம், கொலை செய்ய முடியும், எத்தனை பேர் பதிவு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் தப்பு வச்சு நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறாராம். சத்துருவின் கைக்கும் வழியிலே பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் நம்மை தப்புவித்து நடத்துகிற கர்த்தர். அதனால தான் ஒரு நிமிஷம்னாலும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகணும்ப்பா. எங்கே போனாலும் அப்பா என் கூட வாங்க. ஏன் ஒரு நிமிஷம் முழங்கால் போட முடியாதா? உன் தேவனுக்கு முன்னாடி உன் முழங்கால முடக்க மாட்டியா? தாழ்த்த எதுவரைக்கும் நீ மனதில்லாது இருப்பாய். வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காத ஒரு கல்லையும் மண்ணையும்
தெரியாமல் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ முக்கி போட்டு எப்படி ஒரு பயபக்தியாக இருக்காங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ ஆண்டவருக்கு முன்னாடி தரையில் விழுந்து கிடக்க வெக்கப்பட்டு போய் கிடக்கணும். அல்லேலூயா சொல்ல வெக்கப்படுறோம், கைகளை தட்ட வெக்கப்படுறோம், கைகூப்பி ஜெபம் பண்ண மனசு இல்லை. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைப்பாய் வா. ஆனால் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகும் பரிசுத்த தேவர்களுக்கு முன்பாகும் தேவ தூதனுக்கு முன்பாகும் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். ஆனால் நீ அறிக்கை பண்ண மறுதளித்தால் அவரும் வெட்கப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல நீ வெட்கப்படுறியோ? கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க உயர்த்த ஒரு நாளை நீ வெட்கப்படக்கூடாது. வெளிப்படுத்தல் 7:17 என்ன கூறுகிறது? அவர்கள் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அடிக்கப்பட்ட சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே நம்முடைய ஜனங்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நேராய் உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, வல்லோனின் கரத்தின் வரைபடமாயுள் யாரையும் அணுகாது, வல்லோனின் கரத்தின் வரைபடமாயுள் யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடு குடிலின் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது, ஆடிடு குடிலின் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டோம். ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ, ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சி சப்தங்களோ, கார்மேக இருட்டினில் தீபம் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரோ, கார்மேக இருட்டினில் தீபம் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரோ. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ,
கண்டு கொண்டோ தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடோ தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடோ ஆசையில் ஜெபித்திடு அதற்கென்றே வாழ்ந்திடு யாருக்கும் கலக்கமில்லை ஆசையில் ஜெபித்திடு அதற்கென்றே வாழ்ந்திடு யாருக்கும் கலக்கமில்லை நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், பரிசுத்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளாய் கூடி தியானிக்க, உம்முடைய நாமத்தினாலே ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே, இங்கே எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைங்களுடைய முழங்கால்கள்லாம் நமக்கு முன்பாக முடங்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்களே எதிர்பார்க்குறீங்க ஏசப்பா. எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரே தன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவங்களா எங்கள் பிள்ளைங்களை உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தணும். நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுறோம் ஆண்டவரே. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு எதுவாக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் எல்லாருடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கணும் ஆண்டவரே. முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்குன்னு சொன்னீங்களே, நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ண சொன்னீங்களே. நீங்க அப்படியே நீங்க செய்ய போறீங்க ஏசப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பம், உடைய தாசன் குடும்பம், உடைய ஊழியக்கார குடும்பம், அடியாள் குடும்பம், உடைய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பங்களையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நீதியின் பாதையில நடத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தின் வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துருவானவன் குடும்ப ஐக்கியத்தை உடைத்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே. குடும்ப ஐக்கியத்தை கட்டுகிற தேவன் ஆண்டவரே. கட்டவும் நாட்டவும் அவர்கள் மேல் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொன்னீங்களே. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஐக்கியம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு உண்டாகட்டும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவுகள் சீர் பொருந்தட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். அதை எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த வருகிற வாரம், வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகிற எங்கள் சகோதர சகோதரிகளுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் சொன்னீரே. நான் அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டுன்னு சொன்னீங்களே ஏசப்பா. உடைய பிள்ளைகளுடைய சீர்கேடுகளை கர்த்தர் குணமாக்குவீராக. உடைய கோபம் பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பனியை போல இருங்க ஆண்டவரே. லீலி புஷ்பத்தை போல் வளருவார்களாக. எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறாங்களோ அதே இடத்துல பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த அபிஷேகத்தினாலே எல்லாருடைய நுகங்களும் முறிந்து போகட்டும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது ராஜா சொன்னாரே. உடைய பிள்ளைகளுடைய தலை உடைய சத்துருக்களுக்கு மேலாக நீ உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தர். படிக்கிற எங்கள் கண்மணி குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்கேஜி முதல் காலேஜ் வரை
படிக்கிற எங்கள் கண்மணி குழந்தைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்மணி குழந்தைகளும் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. என் உள்ளம் பாரமாக இருக்கு ஆண்டவரே. பிள்ளைங்க முழங்கால் படியிடலே நடக்கும்போது, தாழ்த்த மனதெல்லாம் இருக்கும் பொழுது வேதனையா இருக்கு ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சி முழங்கால் படியிடாமல் இருப்பாய் என்றால் நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த முடியாய் நான் கேட்கிறேன். ஒரு விசையாய் கர்த்தருக்கு முன்பாக நீ பணிந்து குனிந்து நீ முழங்கால் படியிடும்படி தேவன் விரும்புகிறார்மா, தேவன் எதிர்பார்க்கிறார்மா. நீ மனுஷனுக்கு முன்னா இல்லை ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்னாடி நீ தலை நிமிந்து மனுஷன் எந்த இடத்துல நீ அவமானப்பட்டையோ அதே இடத்துல யோசேப்பை உயர்த்தின கர்த்தர். போத்திபாருக்கு முன்னாடி, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி யோசேப்பின் தலையை உயர்த்தினார் அல்லவா. சாப்நாத் பண்ணையான ஒரு புது நாமத்தை இட்டார் அல்லவா. கழுத்திலே பொற்சரப்பணி, கையிலே முத்திரை மோதிரம். உன் உத்தரவில்லாமல் ஒருத்தனை கையையோ காலையோ நாவ கூட அசைக்க முடியாது. தேசத்துக்கே நீ பிரதம மந்திரி. எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள். எவ்வளவு ஒரு உன்னதமான உயர்வு. அப்படி நீ யோசேப்பை போல நீ உயர்த்தப்படணும்னா, நீ யோசேப்பை போல நீ கர்த்தரை தேடணுமா. தானியேலை போல கர்த்தரை தேடணும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, யோசேப்புக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. நீ ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே உடைய விசேஷித்த ஆவியானவர் என் மேல் இறங்கணும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் என் மேல் இறங்குவாராக, என்னை பலப்படுத்துவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஐயா. உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோടെ போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் சோதனை.